அதை அடக்குறானா? எனக்கு தெரிஞ்சிருமனு அடக்கலையானா? இல்லை தவறவற்காயினும் மூடுகிறது. அந்த அந்த அருமையான சுவைகள் எல்லாம் திருக்குறளில் இல்லாத சுவைகள். திருக்குறளுடைய அந்த கண்டு இன்பத்து பால் ரொம்ப உயர்வுன்னு சொல்றாங்க. 3 பால்ல இந்த கம்யூனிகேஷன்ல கூட அது ரொம்ப பிரமாதம் சொல்றாங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றையும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணியை விட ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப உயர்ந்ததுன்னு சொன்னா 5 புலனுக்கு அங்கே வேலை இல்லை. அந்த கம்யூனிகேஷன்லயே 5 புலனு எங்கே இது ஒவ்வொரு புலனுடைய ஈடுபாடு அதிகமாக அதிகமாக பயன்பாடு அதிகரிக்குங்கிறாங்க. இப்போ எங்க பக்கத்துல சொல்லுவாங்க 5 வாயும் பொன் சொரிக்குது. அது என்ன 5 வாயும் பொன் சொரிக்குது? வாங்கன்னு கேட்டா வாய் வாங்கன்னு கேட்கணுமா, கண்ணு வாங்கன்னு கேட்கணுமா, உடல் வாங்கன்னு கேட்டு திரும்பிக்கிட்டா வாங்கன்னு அர்த்தமா போங்கன்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு 5 வாயும் பொன் சொரியுங்கிறாங்க. ஒவ்வொரு புலனும் அங்கே அது பயன்படுது அப்படிங்கிற அந்த திருக்குறள். அதே மாதிரி அரிதொரும் அறியாமை கண்டால் இன்பத்துப்பால் அவர் சொல்ற அழகு வேற எங்கேயில் சமதர்மம். மணாளன் மங்கையோடு ஆடினத மணாளன் சொல்ல முடியுமான்னு கேட்டுச்சு சைவ நூட்கள். ஆனா இங்க சொல்ல முடியும்னாரு. தம்மிலிருந்து தமது பார்த்துண்டால் அறிவு முயற்சினார். இப்போ இந்த திருக்குறள் முதல்ல நான் என்ன சொல்றேன், பிள்ளைகள் வென்ற சொல் 2000 ஆண்டுகளாக இருந்த சொல் இல்லை, வலியது நிலைக்கும்னார். இது வலிமையானதா இருக்கிறதுனால இங்க நிலைச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய முதல் இது. அதை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நமக்கு மிகப்பெரிய சொத்து. டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஞாலம் கருதினும் கைகூடும். எப்ப காலம் கருதி இடத்தாட்சியின் அந்த அவருடைய ஒரு ஒரு பொச்சாவாமைன்னு ஒரு இது இருக்கு. ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லி இன்னைக்கு ரொம்ப அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதை தள்ளி போட்டால் என்னெல்லாம் நிகழுங்கிறத அந்த 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 அதிகாரம் சொல்லும். அப்போ அடுத்தது திருக்குறள் என்ன சொல்ற கம்யூனிகேஷன் இல்லை 5 புல, அதாவது ஒவ்வொரு புலனும் ஒத்துழைக்கணுங்க. அந்த சொல்லுன்னா அந்த சொல்லுல முழுவதும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்ம சொல்ற போதுதான், அந்த ஃபோக்கஸ் ஆகி சொல்ற போதுதான் அந்த சொல்லுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. அது இல்லாட்டி அதை ஏனதான் அது முழுசா கேட்க முடியாது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்த கம்பராமாயணம். கம்பராமாயணம் திருக்குறளுடைய இலக்கியம். இப்போ சோ முருகப்பான நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அவர் ராய சொக்கலிங்கன் சோ முருகப்பா. அவர் சொல்றாரு, வள்ளுவனை கற்றே வள்ளுவன படிக்கணும், திருவாசகம் உணர்ந்தேன், திருவாசகத்தை உணரணுமா, கள்ளூரு கம்பன் கவி திளைத்தேன். திளைப்பு கள்ளூரு கம்பன் அள்ளுமுகை காந்தியடிகளை கண்ணார கண்டுட்டேன். எப்படியெல்லாம் அவங்க எய்ம் வச்சிருந்தாங்க, வாழ்ந்தேன் இருந்தேன் மகிழ்ந்து. அந்த கம்பன் கல்லூரு கம்பன் கவிதைழைத்தேங்கிற மாதிரி அதுல கொஞ்சம் அந்த கம்பனுடைய அரசியல் தனியா பேசலாம், கம்பனுடைய நாடு அவனோட உட்டோப்பியா அந்த மாதிரி அது மிகப்பெரிய ஒரு நல்ல கம்பனுடைய இது. கம்பன்ல வச்சு இந்த கம்யூனிகேஷன்ல நான் ஒரு சொல்ற ஒரு பாடல், இந்த சொல்லுக்கு உடல் மொழிகளையும் முன்னாடி சொல்றாங்க. இப்போ பாடி லாங்குவேஜ் சொல்றாங்க, என்எல்பின்னு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்றாங்க. அதாவது சிலர் பார்க்க பிரியப்படுகிறார்கள், சிலர் கேட்க பிரியப்படுறாங்க. பணிக்கு மாப்பிள்ளை ஏதோ இதெல்லாம் வச்சாங்க, ஒரு இது பழமெல்லாம் நறுக்கி வச்சாங்க. பழத்தை நெருக்கினாலும் சாப்பிட வேண்டியது தானே, அது அப்படியே அழகாக பூ மாதிரி நெருக்கி வச்சு அதில் என்னத்தையோ வேலையெல்லாம் வச்சு அது கண்ணுக்கும் சொல்லுங்கள்ங்கிறாங்க. காதுக்கு தான் நம்ம சொல்லணும், ஆனால் கண்களுக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது மாதிரி. அந்த இப்போ நல்ல சமையல் பண்ணி வச்சுட்டு மேலே என்னென்னமோ போட்டு அழகாக அதுக்கு என்ன கார்னிஷ் நம்ம பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் என்ன இதுக்கு, அது கண்ணுக்கு சொல்ற ஒவ்வொரு புலனுக்கும் அங்கே சொல்ற இது அது. அப்போ உடல் மொழி. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த என்எல்பியில சிலர் பார்க்க பிரியப்படுகிறார்கள், அதை விஷனரின்னு சொல்றார். சிலர்
கேட்க பிரியப்படுகிறார்கள். அவங்க ஆடிட்டரின்னு சொல்றாங்க. சில பேர் அவங்களே உணர்ந்து பார்க்கணும் நினைக்கிறாங்க. கெனஸ்தட்டிக் சொல்றாங்க. அது உடல் மொழி. உடல் மொழியில ஒரு 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 இடம் கம்பராமாயணத்துல அந்த இடத்த மாத்திரம் தொட்டு காமிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ அனுமன் இலங்கைக்கு போறாரு. அவரை பார்த்துட்டு திரும்பி வர்றாரு. வர்றபோது 2 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவரை. ஒருத்தன் சுக்ரீவன், இன்னொருத்தர் ராமன். சுக்ரீவன் குரங்கு. அது என்ன நினைச்சிருக்கான், தூக்கிட்டு வந்துடுவேன். கொண்டு வரும் என்றதுக்கும் கவிக்குள்ள கண்டு வரும் என்றதுக்கும் காகுத்தன். இவன் ராமனை பார்த்துட்டு, ராமன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பார்த்துட்டு வருவேன் நினைச்சிட்டு இருக்கேன். சுக்ரீவன் நினைச்சிட்டு இருக்கான், தூக்கிட்டு வருவேன். ஆனா இவன் வந்தவன் என்ன பண்ணானே, 2 பேரையும் கும்பிடணும். ராஜா 2 பேரையும் கும்பிடணும். ஆனா வந்தவன் கும்பிடலை. எய்தினன் எய்தலும் ஏந்தல் தன் மொய்கள் தொழுகீலன். அவனை கும்பிடல. கும்பிடாம முளரி நீங்கிய தாமரை மலரை விட்டு நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் கழுவி வாழ்த்தினான். திரும்பி இருந்துக்கிட்டு இவனுக்கு காலை காமிச்சுக்கிட்டு அவர் கும்பிட்டார். அப்ப என்ன, அவன் குறிப்புணர்தல் திருக்குறள்ல 2 இடத்துல வருது. ஒன்று பொருட்பாலில் வருது, இன்னொன்று இன்பத்துப்பாலிலே வருது. அந்த குறிப்பால உணர்த்துறது எதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலத்தன் கண்டவன், அந்த குறிப்பால அதை காமிக்கிறார். அதனால அவர் என்ன சொன்னாரா, இவன் கண்டதும் உண்டு. ராமர் என்ன நினைச்சாரா, இந்த இவனுடைய செய்கையை பார்க்கறதுமே இவன் கண்டதும் உண்டு, அவை கற்பும் நன்று நினைச்சிட்டான். அப்ப அது அந்த என்ன மொழி, உடல் மொழியாலேயே நம்ம அது வெல்லும் சொல்லுதா. அது விட அந்த அடுத்தது பேசுறாரு, ஏதென்சிட்டி, பிரீவிட்டி அண்ட் கிளாரிட்டின்னு சொல்றாங்க. சொல்ற போது ஒரு ஒரு அதில் ஒரு ஆணித்தரமான இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். தொகைச்சொல்லி தூவாதனிக்கு நகைச்சொல்லி நன்மை பயப்பதாம் தூதுன்னு பாரதி சொல்றான். பயிலுவரே சொல்றாரு. சுருக்கமாகவும் சொல்லணும், அதை விரிவாகவும் சொல்லணும், அது ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் சொல்லணும். இவன் என்ன சொன்ன, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். நான் முதல்ல கண்டனன் கடைசியில் வரணும். ஆனா கண்டனன் முதல்ல சொன்னேன். 2வது கற்பினுக்கு அணியை, அடுத்தது கண்களால். வேற யாரும் பார்க்கல, நானே பார்த்தேன். அதுல என்ன இருக்கு, ஒரு ஏதன்சிட்டி, அந்த அந்த கம்யூனிகேஷன் பிரிவிட்டி எல்லாமே அதில் இருக்கு. அந்த கம்பராமாயணம் அந்த பாடல் இதெல்லாம் வென்ற சொற்கள், இவ்வளவு நாளாக இருக்க சொற்கள். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கிற போது ஆத்திச்சூடி கொண்டு 2 வரி 3 வரியில் ஆரம்பிச்சு வள்ளுவன் வழியாக கம்பராமாயணம், அடுத்தது சங்கப்பாடல் வழியா போகலாம். இந்த வெந்த சொற்கள் நமக்கு வழிகாட்டிய சொற்கள்னு அதை அந்த ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வெல்லும் சொற்கள். அது என்ன, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஒரு உறவுகள் தான் இப்போ சொல்லினுடைய ரிசல்ட் என்ன, அது நமக்கு வேண்டியதை தரணும், நம்ம தேவையை பூர்த்தி பண்ணணும். அப்போ அந்த சொல்லு வென்ற சொல். அந்த உறவுகளை மேம்படுத்த சில சொற்கள் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பகுதியை வச்சுக்கலான்னு பார்த்தேன். என்ன 6 சிறந்த சொற்களா என்ன சொல்றாங்க, நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அதாவது உறவுகள் மேம்பட 6 சிறந்த சொற்கள். ஐ அட்மிட் ஐ மேட் எ மிஸ்டேக். ஏன் நம்ம மிஸ்டேக் எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை? ஒத்துக்கிட்டா என்னன்னு கேட்க. இப்போ ஒருத்தர் இப்போ ஒத்துக்கிட்டா என்னன்னு கேளுன்னு சொல்கிறேன். சூழ்நிலை காஃபியை கொண்டாந்து வச்சாங்க. இவர் எழுதியிருந்தார், பையன் வந்து காஃபியை கொட்டிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணாரா, இவர் என்ன சொன்னாரா, உள்ளே என்ன பண்ணி கிழிக்கிற, என் கையில் கொடுத்துருக்கலாம்ல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன எழுதி கிழிக்கிறீங்க, குடிச்சிருக்கலாம். பையன் சொன்னா, ஏன் ஓரமாக வச்சிய, நடுவில் வச்சிருக்கலாம். அங்கே ஒரே நேரம் இதை மாற்றி சொன்னார். அவர் சொன்னாரா, அடாடா